தமிழ்நாடு அரசின் புதிய தலைமைச் செயலாளராக முருகானந்தம் IAS பொறுப்பேற்றிருக்கிறார். அரசு பணிகளில் அவர் கடந்து வந்த பாதையை பார்க்கலாம். சென்னையைச் சேர்ந்த முருகானந்தம் IAS BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டதாரி. IIM எனப்படும் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் MBA பட்டமும் பெற்றிருக்கிறார் முருகானந்தம். அதன் பிறகு IAS தேர்வில் வெற்றி பெற்று இந்திய ஆட்சிப் பணியில் இணைந்துள்ளார். 1991ஆம் ஆண்டு IAS பேட்சை சேர்ந்த முருகானந்தம் தமிழ்நாடு அரசின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்திருக்கிறார். திருநெல்வேலியில் சார் ஆட்சியராக பணியை தொடங்கிய முருகானந்தம் IAS தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை, ஊரக வளர்ச்சித்துறை, பொதுப்பணித்துறைகளில் முக்கிய பொறுப்புகளை வகித்து திறம்பட செயலாற்றியுள்ளார். மத்திய கப்பல் போக்குவரத்து துறையின் கீழ் உள்ள சென்னை கலங்கரை விளக்கம் மற்றும் கப்பல் போக்குவரத்து இயக்குநராகவும் பதவி வகித்துள்ளார். கடந்த அதிமுக ஆட்சியில் தொழில்துறையின் முதன்மைச் செயலாளராக பொறுப்பு வகித்துள்ளார் முருகானந்தம். MK ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகும் அதே பொறுப்பில் தொடர்ந்தார் முருகானந்தம். 2022ஆம் ஆண்டு நிதித்துறை முதன்மைச் செயலாளராக நியமிக்கப்பட்ட முருகானந்தம் அப்போதைய நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனுடன் இணைந்து தமிழ்நாடு அரசின் 2 நிதிநிலை அறிக்கையினை தயாரித்துள்ளார். PTR பழனிவேல் மாற்றத்திற்கு பிறகு நிதித்துறை செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட முருகானந்தம் முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக S1 என்ற உயர்ந்த இடத்தில் நியமிக்கப்பட்டார். இப்போது தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார்.